ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜ் புலாவ். வெறும் பச்சை பட்டாணியை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, புதினா, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, 2 தக்காளி நறுக்குனது, 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 சேர்த்து பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு. பச்சை பட்டாணியை முந்தின நைட்டே ஊற வச்சு இப்போ இந்த வெஜ் புலாவுக்கு சேர்த்துக்க எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி. இப்போ நாங்கள் 4 பேருக்கு பண்ண போகிறதுனால இந்த அளவு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய் விட்டுக்குங்க. நெய்யை கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். அது நல்லா காஞ்சக்கப்புறம் ரெண்டு கிராம்பு, அப்புறம் 2 பட்டை நம்ம எடுத்து வச்சோம்ல, அதை இதில் சேர்த்து போட்டுடலாம். அப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். 3 இந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு இந்த 3 சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால சிம்மில் வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அதுக்குனக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அது இதோட சேர்ந்து கிளறலாம். நல்லா இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு செய்யறதுனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் உப்பு. பிரியாணி மசாலா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. அது ஆப்ஷனல் தான், போட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. சும்மா டேஸ்ட்டுக்காக இது நம்ம போட்டுக்கலாம். பட்டாணி வச்சிருந்தோம்ல, அந்த ஊற வச்ச பட்டாணியை இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்து நம்ம இந்த கொத்தமல்லி, புதினா அது 2ஐயும் போட்டுடலாம். அடுத்து நம்ம வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை இதோட கலந்துக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு பண்ணுறதுனால 2 கப் ரைஸ் எடுத்தோம். அதனால 2 கப் எடுத்தனால அதே கப்பில் இன்னும் 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 4 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்களோ அதை டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கர்லேயே கூட டைரெக்டாக பண்ணலாம். குக்கரில் வச்சுட்டு 3 விசில் விட்டு இப்போ இறக்கிட்டோம். நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதை லேசாக கிளறணும், இல்லைன்னா ரொம்ப கிளறுனா குழஞ்சிரும். அதனால லேசாக கிளறுங்க. அவ்வளோதான், வெஜ் புலாவ் ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.